எங்கே அவர் நாமத்தினால இரண்டு மூன்று பேர் கூடுகிறார்களோ அவங்கள மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? இப்பொழுதும் நம்ம கூடியிருக்கிறது கொஞ்ச நபரா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கணும், அவர் வாசம் பண்ணணும். அப்போ அதற்கு நம்ம முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது தேவ பிரசன்னம் நம்ம நிறைக்கும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரங்க தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பரலோக தந்தை, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்ப எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் எங்களுக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே ராஜா. அப்பா, இந்த வேலையில ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். தேவ மகிமை ஒரு விஷயம் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க ஆண்டவரே. எத்தனை மாதங்கள் ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தீங்குகள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, தாவீது சொன்னது போல ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு பாராட்டி இருக்கிறீங்களேப்பா. உங்களுடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க மேல பாராட்டின அந்த தயவுக்காக, இரக்கத்திற்காக, மகா பெரிய இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளைக்கு நாளைய தினத்தை நாங்க எப்படி கடப்போம், எப்படி எதிர்கொள்வோம் என்று நினைக்கிற வேலைகள்ல ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி என் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினீங்களே ராஜா. சோர்ந்து போகிற எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பலன் தந்தீங்களேப்பா. சத்துவம் இல்லாத நேரங்களை சத்துவத்தை கொடுத்து பெருக செய்தீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி ராஜா. ஹalleluya. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை தீங்குகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே பிசாசின் கண்ணிகள் வந்தாலும் என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகள் ஆண்டவரே அப்பா மறைவில அடைக்கலம் கொடுத்து மறைத்து கொள்வது போல ஆண்டவரே எத்தனை தரமோ நீர் எங்களை கூட்டி சேர்த்தீங்களே ஆண்டவரே. உடைய செட்டைகள் மறைவில எங்களை மறைத்து கொண்டீங்கப்பா. எங்களுக்கு எதிரான சூழ்நிலை எத்தனையோ வந்தாலும் ஆனாலும் உடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் கர்த்தாவே, அந்த நெருக்கங்கள் மத்தியில எப்படி நடக்க வேண்டும் என்று என் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே நடக்க கற்றுக் கொடுத்தீங்களப்பா. எங்களை பண்படுத்தினீங்களே ஆண்டவரே. கழுகு தன் குஞ்சுகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சிறகின் மேல வைத்து பழக்குவிக்கிறது போல என் கர்த்தர் எங்களை பழக்குவித்ததற்காய் நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி நாம் இந்த பாடலை பாடலாமா? மேகமே மகிமையின் மேகமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. இந்த மகிமையின் மேகத்தை இந்த வேலையில நம்ம மேல இறங்கும்படிக்கா நம்ம ஒப்பு கொடுப்போமா?
நம்முடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் பலிபீடத்துல வைத்து விட்டு அவர் சமூகத்துல அமர்ந்து விட்டோம். இனி ஆண்டவரும் நம்மளும் தான். அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு சம்பாஷணை தான். அவரும் நம்ம நாம அவருடையவர்களா நாம இருக்கிறோம். அவர் எனக்குரியவர், என்னுடைய மணவாளன் இடத்துல நான் தான் பேச முடியும். நான் மணவாளன் இடத்துல எப்படி பேசணும்னா, நான் அன்பு கூறுகிறேனோ, அந்த அளவுக்கு தான் நான் அவரிடத்துல நேசித்து பேச முடியும். அவரிடத்துல அதிக நேரம் நான் உறவாட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய அந்த மகிமையின் மேகம் நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய அந்த மேகம் நம்ம நிரப்பும். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுவே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, அப்பா தேவ பிரசன்னம் ஆண்டவரே, மகிமையின் மேகமாய் ஹalleluya இறங்கி வருவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே இந்த ஆலயம் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, தூய்மையாக்குங்க ஆண்டவரே. நீங்க வந்து வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில யார் மீதாவது எங்களுக்கு கோபங்களோ, கசப்புகளோ, வேதனைகளோ ஆண்டவரே இந்த வார்த்தையினால் என்னை காயப்படுத்தினார்கள் என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கலாம். என் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆவியானவர், நீ சுத்திகரிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே. ஹalleluya. இப்பொழுது எங்களுடைய இருதயங்களை வாசம் பண்ணும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. மகிமையின் ஆவியானவர் நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ மகிமை இப்பொழுது எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ மகிமை இப்பொழுது ஒவ்வொருவரின் நிரப்பும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தை மாற்றும்படிக்கான தேவ மகிமை இறங்கும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை இறங்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாஞ்சிக்கிறவர்கள் மேல தேவ மகிமை இறங்கி வரும். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹalleluya. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை கடந்து செல்லும்படியாக கர்த்தருடைய பலத்த கரத்தினாலும் உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் எங்களை அழைத்து கொண்டு செல்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில ராஜா ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் எப்படி கடந்து செல்வேன், இந்த வாழ்க்கை பயணத்துல நான் எப்படி கடந்து செல்வேன், இந்த போராட்டத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து நான் எப்படி கடந்து செல்வேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க சமூகத்துல முறையிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளின் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிற தேவன் அல்லவோ. ஹalleluya, ஹalleluya. என் கை குறுகவில்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் நாமம் அதிசயம், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya. அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது ஆமென், ஹalleluya, விடுவிக்கிற தேவன் இறங்கி வருவார்.
ஹalleluya ஆமென். உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி. யாக்கோபு பிரயாணப்பட்டு போகும்பொழுது ஒரு தேவ சேனையை நீங்க அனுப்புனீங்களேப்பா. தேவ சேனையை நீங்க அனுப்புனீங்களேப்பா. எங்களோட வாழ்க்கை பயணத்துல ஒரு தேவ சேனையை கர்த்தர் நீங்க அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஹalleluya. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீங்களேப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு நீ பயப்படாதிருப்பா என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. இந்த வேளையில பயமுறுத்துகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. யோபு சொன்னது போல என் மீட்பரை நான் காண்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, அப்பா அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே உம்மை காணும். ஆமென் கர்த்தாவே. ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் அப்பா. ஹalleluya. எத்தனையோ அக்கினி சூளையா இருந்தாலும் என் கர்த்தர் எங்களை விடுவிக்கிற வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஹalleluya. சிங்கத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வாயில் அகப்பட்டது போல வாழ்க்கையில் காணப்படலாம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த சிங்க கெபியில போடப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் என் தகப்பன் ஆண்டவர் எங்களை தூக்கி விடுகிற கர்த்தர் உம்முடைய தேவ தூதரை கொண்டு ஆண்டவரே ஏசப்பா சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிற கர்த்தர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் கர்த்தாவே. என் கர்த்தர் எத்தனையோ நன்மையான காரியங்களை நீங்க செய்திருக்கிறீங்கப்பா. எண்ணி முடியாத நன்மைகளை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. பெலனை தந்ததற்காய் நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே. உம்முடைய ஆவினாலே மாத்திரம் ஆண்டவரே. என் கர்த்தர் இம்மட்டுமாய் ஆண்டவரே பெலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வானமண்டலத்தின் கிரியைகளை எல்லைகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுகிறோம். ஹalleluya ஹalleluya. யானை மூலமாய் வருகிறதான பொல்லாத ஆவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துல சமாதானத்தை குலைய செய்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி போடுகிறோம். ரீமானா ஷதலரபா ரிபல ஹந்தரி கபல கதுடரபா நிமானா ஷேதல ரபா லிஹதன ரபா. ஹalleluya. பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கத்து ஆண்டவரே நீ பயமுள்ள ஆவியை நீங்க கொடுக்கலப்பா. பலமும் தெளிந்த ஆவியை நீங்க கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாட்களாய் நான் உன்னை வழிநடத்தி சென்றேன் அல்லவா. நான் உன்னை கரம் பிடித்து சென்றேன் அல்லவா. நான் உன்னை சுமந்தேன் அல்லவா. நன்றி அப்பா. தகப்பனை போல என் கர்த்தர் எங்களை தாங்கி ஏன் சுமந்து வந்த தயவுக்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி. இனியும் நான் உன்னை சுமந்து செல்ல மாட்டேனோ. ஹalleluya. ரீமா ஹந்தல ரபா ரீபாலா ஷபா லக துடா பல ரீமானா ரீமானா ஷத ரிக்கபலவரபா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீங்க சந்தேகப்பட வேணாம் என்று அப்பா நீங்க யாருக்கு சொல்றீங்கன்னு தெரியல ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறீங்கப்பா. நாங்க பயப்பட தேவையில்லை ஆண்டவரே. ஹalleluya. காரியத்தை மாறுதலாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. ஜெபிக்கும் பொழுது உம்மை நோக்கி வேண்டும் பொழுது என் கர்த்தர் ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் வசனத்தை காத்து கொண்டபடியினால இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்.
அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் வாக்குரைத்தவர், நீர் மாறாதவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களா உன்னை சேர்த்துக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமினி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமினி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. ஆமென் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி நம்ம ஆபிரகாம் சொல்லுகிறோம். ஆனா ஆபிரகாமுக்குள்ள வந்த ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தை குறித்து நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஆஹ் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு ஈசாக்கு பிறக்கிறாரு. 2 பேருக்குள்ள விளையாடும் பொழுது சாராள் வந்து என்னோட மகனை இஸ்மவேல் நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றத பாக்குறோம். ஒரு அதிகாரத்துல முதல் வசனத்துல வரும், 16ஆம் அதிகாரமா 17ன்னு தெரியல, ஞாபகம் இல்ல. ஆண்டவர் சொல்லுவாரு ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவாரு. அப்போ சொன்ன உடனே அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது, நான் வந்து உன்னோட ஆஹ் உன்னோட ஜாதியை நான் திரளா பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது,
ஆண்டு ஆபிரகாம் வந்துட்டு, "என்னோட ஜாதிய நான் திரளா பெருக பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவரு. "உனக்கு நான் ஒரு அ இது இத குடுக்கப் போறேன். ஒரு சந்ததிய நான் குடுக்கப் போறேன்" அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த ஆபிரகாம் வந்து அத ஒரு பெரிய காரியமா எடுக்கவே இல்ல. எனக்கு ஒரு சந்ததிய குடுக்கப் போறாருன்னு அவர் சந்தோஷப்படல. அதுக்கு அவரு கேட்ட ஒரு முதல் கேள்வி என்ன கேள்வி? "ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக." ஏன்னா, எனக்கு இஸ்மவேல குடுத்துட்டீங்க. இப்ப வந்துட்டு நீங்க எனக்கு அ இஸ் அ ஒரு ஈசாக்கு ஒரு பிள்ளை நீங்க தரேன்னு சொல்றீங்களே! அப்ப இந்த இஸ்மவேலோட வாழ்க்கை, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஏன்னா, அந்த இஸ்மவேல குறித்ததான ஒரு கவல ஆபிரகாமுக்கு. திரும்பியும் ஆண்டவரிடத்துல இது மாரி கேட்கும்பொழுது, ஆண்டவர் திரும்பவும் இதுக்கு பதில் சொல்லவே இல்ல. நான் உன் சந்ததிய நான் பெருக பண்ணுவேன். மணலத்தனையா நான் பெருக பண்ணுவேன். நட்சத்திரங்கள பாரு, அதுபோல நான் பெருக பண்ணுவேன். திரும்பி அந்த சந்ததிய குறித்து ஆண்டவர் பேசும்போது, திரும்பவும் ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லும்பொழுது தான், அ ஆண்டவருக்கே தெரியுது. ஆபிரகாமுக்கு வந்து இஸ்மவேல குறித்ததான ஒரு தடுமாற்றம், ஒரு பயம். ஆண்டவர் அதான் சொல்லுவாரு. இஸ்மவேலுக்கு அவனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் ஆண்டவர் சொல்றாரு. இந்த நாள்ல கூட அதே தடுமாற்றத்துல இருக்கும்பொழுது ஆண்டவர் பாருங்க சில நாட்களுக்கு பிறகு ஈசாக்கு பிறக்கிறாரு. அ பிறந்த பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த விசுவாசத்த சோதிக்கும்படியா, இப்ப நான் அங்க வந்து அ ஒ சொல்ல மறந்த ஒரு காரியம். ஒரு நாள் வரும்பொழுது, அந்த இஸ்மவேலையும், ஈசாக்கையும் இஸ்மவேல வந்துட்டு அ ஆகாரையும் வந்து சாகர் அனுப்ப சொல்றாங்க. அவங்கள இந்த இடத்த விட்டு நீங்க அனுப்பி விடுங்க, இந்த தேசத்த விட்டு அனுப்பி விடுங்கன்னு சொல்லும்பொழுது, ரொம்ப அவரால அனுப்ப முடியாத ஏன்னா முதலாவது பிறந்த தன்னுடைய வித்து இஸ்மவேல். அனுப்ப மனமில்லாம ஆண்டவரும் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்பொழுது, இஸ்மவேலா, ஈசாக்கான்னு பார்க்கும்பொழுது, இஸ்மவேல அனுப்பிச்சு விட்டுட்டாரு. ஆனா அந்த மோரியா மலையில பலியிட சொல்லும்பொழுது, ஆண்டவர் சோதித்த ஒரு காரியம், அப்ப வந்து நான் இஸ்மவேலா, ஈசாக்கான்னு சொல்லும்பொழுது, அந்த நேரத்துல நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ இஸ்மவேல நீ அனுப்பிவிட்ட. இப்ப இந்த மோரியா மலை இப்ப இருக்கிறது இப்ப உன் கையில நான் ஈசாக்க நான் குடுத்திருக்கிறேன். இப்ப இந்த ஒரு பிள்ளை தான் உன் கையில இருக்குது. இது உன்னோட சந்ததி தான். இத நான் திரளா பெருக பண்ணுவேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இத நான் பலியிட நான் சொல்றேன். இப்ப நானா? ஈசாக்கா? இந்த இடத்துல தான் ஆண்டவர் சோதிக்கிறார். அங்க வந்து தடுமாறுன ஆபிரகாம் இந்த இடத்துல தடுமாறவே இல்ல. ஆண்டவர் இந்த விசுவாசத்த தான் பார்த்தாரு. கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்னா, எப்ப பார்த்து கொள்ளப்படும்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆபிரகாம். காலையிலே எழுந்து அவர் என்ன சொன்ன வார்த்தையோ, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து சென்றத பார்த்தோம். அவருடைய சமூகத்துல எல்லாத்தையும் வச்சாச்சு. என்னென்ன காரியங்கள் நமக்கு முன்னாடி நிக்குதோ, அது அவரோட பலிபீடத்துல நம்ம வைத்துட்டோம்னா, கர்த்தருடைய பருவத்துல எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். ஆமென். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் இந்த என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அவருடைய பாதத்துல நம்ம வைத்துவிட்டு சமாதானமா, சந்தோஷமா கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது, கர்த்தர் எல்லா மன விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டுமாய் என் ஆவியானவர் ஆண்டவர், நீங்க எங்களோடு பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. மகிமையின் மேகமாய் நீ இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. யாவேஸ் ஜெபித்தது போல தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. உடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா உங்க நாமத்தினால ஆண்டவர் உங்க சமூகத்துல உங்க பிரசன்னத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. வார்த்தையின் மூலமாக நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு பேச வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். பேசுகிற மகளோடு என் ஆவியானவர் நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.